வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினுதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலிய புகலிட கோரிக்கையாளர்கள் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கையர்களை தாயகம் திரும்புமாறு பிரதமர் வேண்டுகோள். கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு மக்கள் இன்று 16வது நாளாகவும் போராட்டத்தில். சரணடைவதற்கு பெங்களூரு செல்கிறார் சசிகலா. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய புகலிட கோரிக்கையாளர்கள் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கையர்களை தாயகம் திரும்புமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அந்நாட்டு பிரதமர் மால்கம் டர்ன்புல்லை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னரே இந்த அழைப்பை விடுத்துள்ளார். இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு சென்றதன் மூலம் குறித்த இலங்கையர்கள் சட்டத்தை மீறியுள்ள போதிலும் அவர்கள் நாடு திரும்பும் பட்சத்தில் வழக்கு தாக்கல் செய்வதை தவிர்க்க முடியும் என பிரதமர் அறிவித்துள்ளார். Some of them have gone from areas in which the conflict never took place. All of them are not even Tamils. And even the TNA wants all the Tamils to come back. முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு விமானப்படை முகாம் அமைந்துள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி மக்கள் இன்று 16வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களின் இந்த போராட்டத்துக்கு மாணவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் தினமும் ஆதரவு வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கேப்பாப்பிலவு காணி விடுவிப்பு தொடர்பில் மீள்குடியேற்ற அமைச்சர் டி. எம். சுவாமிநாதன் ஜனாதிபதியை நேற்று சந்தித்து கலந்துரையாடியதுடன் காணிகளை விடுவிப்பது தொடர்பிலான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு இதன்போது ஜனாதிபதி ராணுவத்தினருக்கு பணிப்புரை வழங்கியிருந்தார். எவ்வாறாயினும் தமது சொந்த காணியில் குடியேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்கள் அறிவித்துள்ளனர். இந்த கேப்பாப்புல குடியிருப்பு மக்களாகிய நாங்கள் இன்றைக்கு 16வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் நேற்றைய நாள் பாதுகாப்பு அமைச்சரும் மீள்குடியேற்ற அமைச்சருமால் அரசாங்க அதிபருக்கு உறுதியளிக்கப்பட்டிருந்ததாம் இந்த காணிகள் மிக விரைவில் மக்களிடம் கையளிக்கப்படுவதாக அவர் மக்களுக்கு சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் நாங்கள் அவர்களுக்கு சொன்னது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு எழுத்து மூலமாகவோ இனி ஆற்றையும் சொல்லையுமோ நாங்கள் கேட்க போறதில்லை. அதே சமயத்தில் எங்கள் காணிக்கில் இறங்கி ஒரு கொட்டில் போடும் மட்டும் எங்களோட போராட்டம் கைவிடப்பட மாட்டாத. இதேவேளை கேப்பாப்பிலவு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் தமது காணிகளை விடுவிக்க கோரியும் பொதுக்குடியிருப்பில் மக்கள் ஆரம்பித்த போராட்டம் இன்று 13வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மக்கள் இன்று 3வது நாளாகவும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். துபாயில் வீடுகளை உடைத்து பொருட்களை கொள்ளையிட்ட 6 இலங்கையர்களுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் தலா 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. துபாயில் உள்ள மாளிகைக்குள் நுழைந்து தங்க நகைகள், பணம் மற்றும் பெறுமதியான பொருட்களை இவர்கள் கொள்ளையிட்டுள்ளமை தெரியவந்துள்ளதாக துபாய் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 5 ஆண்டு சிறை தண்டனையின் பின்னர் குறித்த 6 பேரையும் இலங்கைக்கு நாடு கடத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொள்ளைச் சம்பவங்களுடன் தொடர்புடைய 4 இலங்கையர்கள் நாடு திரும்புவதற்காக துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறை தண்டனையை எதிர்நோக்கியுள்ள 6 இலங்கையர்களுக்கும் நீதிமன்ற தீர்ப்பை ஆட்சேபித்து மேன்முறையீடு செய்வதற்காக 15 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வறட்சியால் 12 மாவட்டங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு நீரை விநியோகிப்பதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சு தெரிவித்துள்ளது. வறட்சியினால் விவசாய செய்கைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மதிப்பீடு செய்யும் பணிகள் இடம்பெற்று வருவதாக அமைச்சின் செயலாளர் எஸ். மீனவல குறிப்பிட்டுள்ளார். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நட்டஈடு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நெற்செய்கையை மேற்கொள்ள முடியாமல் போயுள்ள விவசாயிகளை வேறு பணிகளில் அமர்த்தி கொடுப்பனவை வழங்கவும் நடவடிக்கை எடுப்பதாக இடர் முகாமைத்துவ அமைச்சின் செயலாளர் கூறியுள்ளார். கேகாலையில் உள்ள குறுக்கு வீதியொன்றிலிருந்து பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது.
இன்று காலை கிடைத்த தகவலுக்கு அமைய சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுமார் 30 தொடக்கம் 35 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளது. எனினும் சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருவலை கலால் பிரிவினர் அண்மையில் அழுத்கம பகுதியிலுள்ள விடுதியொன்றை திடீர் சோதனைக்கு உட்படுத்தினர். இந்த சோதனை நடவடிக்கை முறையற்ற விதத்தில் நடத்தப்பட்டதாக தெரிவித்து கலால் பிரிவு உத்தியோகத்தர்கள் நேற்று களுத்துறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இந்த சோதனை நடவடிக்கை எவ்வித அனுமதியுமின்றி முன்னெடுக்கப்பட்டதாக விடுதியின் உரிமையாளர் குற்றம் சுமத்தியுள்ளார். சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் விடுதியில் எவரும் இருக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த சோதனையில் பியர் போத்தல்கள் மற்றும் மதுபான போத்தல்கள் சிலவற்றை அதிகாரிகள் கைப்பற்றியிருந்தனர். கலால் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் பின்னர் தமது கையடக்க தொலைபேசியொன்று காணாமல் போயுள்ளதாக விடுதியில் தங்கியிருந்த வெளிநாட்டவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் குறித்த வெளிநாட்டு பிரஜை அழுத்கம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். கிளிநொச்சி பகுதியில் அமைந்துள்ள கிளிநொச்சி குளம் சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரணைமடு குளத்திலிருந்து உருத்திரபுரம், குமாரபுரம் உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு நெற்சிகைக்கு நீர் மற்றும் கிளிநொச்சி நகரை அண்மித்த பல பிரதேசங்களுக்கான குடிநீரை கிளிநொச்சி குளத்திலிருந்தே மக்கள் பெற்றுக் கொள்கின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்துக்கான குடிநீர் திட்டத்தினை முன்னெடுப்பதற்காக தெரிவு செய்யப்பட்ட கிளிநொச்சி குளம் சிறந்த முறையில் பராமரிக்கப்படாமல் உள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். குளத்தை அண்மித்த பல இடங்களில் மண் அகழ்வு மேற்கொள்ளப்படுவதுடன் அசுத்தப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இவ்விடயம் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் சுதாகரனிடம் வினவிய போது குறித்த பகுதியில் காணி சுவீகரிப்புகள் இடம்பெற்று வருவதாகவும் அவை கிளிநொச்சி குளத்துக்கு சொந்தமானவை எனவும் குறிப்பிட்டார். கிளிநொச்சி நகருக்கு மிகவும் அண்மையாக அமைந்துள்ளதால் இக்குளத்தின் நீரேந்தி பிரதேசங்களை ஆக்கிரமிப்பின் செயற்பாடு அதிக அளவில் காணப்பட்டு வருகின்றது. உண்மையில் இந்த குளம் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான குளம் உண்மையான விடயமாக இருந்த போதிலும் இந்த குளத்தை எமது ஆளுகைக்குள் கொண்டு வரக்கூடிய எந்தவித ஆவணங்களும் எங்களுடைய தற்போது இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ரீதியான ஆவணங்கள் எமக்கு இல்லாமையால் நாங்கள் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனினும் நாங்கள் இந்த குளத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல தத்துணிவின் அடிப்படையில் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். நில அளவை திணைக்களத்தின் ஊடாக முழுமையான அளவை செய்து எமக்குரிய பகுதியை உத்தியோகபூர்வ கையளிக்கும் பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்து அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாங்கள் இந்த இதில் அபகரிப்பார்களை நாங்கள் வெளியேற்ற முடியும். ஆகவே இதில் குறிப்பாக எமது திணைக்களம் மற்றும் பிரதேச செயலம் மற்றும் நில வளர்ச்சி 3 திணைக்களங்களும் ஒருங்கிணைந்து வேலை செய்து இந்த திட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஏனைய திணைக்களங்கள் தொடர்பில் சுதாகரனால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக கரைச்சி பிரதேச செயலாளர் கு நாகேஸ்வரனிடம் வினவிய போது குறித்த பகுதிக்கு நில அளவை மேற்கொண்டு குளத்தினை பராமரிக்கும் செயற்பாடு ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அந்த அலகரை வாய்க்காலுடைய எல்லைகளுக்குள்ளே பெரும்பாலானவர்கள் கடந்த காலத்தில் காணிகளை அத்துமீறி ஆட்சி செய்து வருகின்றனர். அவர்களுக்கான உத்தரவு பத்திரங்களை வழங்குவதற்காக கடந்த காலங்களில் நகரை அண்டிய பகுதிகளில் நில அளவுகள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மேல் உத்தரவு பத்திரங்கள் வழங்கப்பட்டன. நீர் வழிந்தோடும் வாய்க்காலுடைய எல்லைகளை தீர்மானிப்பதற்காக மாவட்ட செயலாளருடைய தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக நில அளவுகள் மேற்கொள்ளப்பட்டு இப்பொழுது இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றன. இந்த நீர்ப்பாசன வாய்க்காலோடு காணிகளில் அத்துமுறைகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வானப்படும். இது எவ்வாறாயினும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிளிநொச்சி குளத்தினை விரைவில் புனரமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சிறிய இடைவெளிக்கு பின்னர் நாம் மீண்டும் சந்திக்கலாம். தேசிய ரீதியில் இளைமறை காயாக விளங்கும் விளையாட்டு வீரர்களை இனங்கண்டு அவர்களை உலகறிய செய்யும் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டின் முயற்சியை பிளாட்டினம் விருது வழங்கல் விழா. பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவுக்கு இணைவாக முன்னெடுக்கப்படும் ஊக்குவிப்பு செயற்திட்டம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானு.
பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவில் கண்டி மாவட்டத்துக்கான இன்றைய ஊக்குவிப்பு செயற்திட்டம் கண்டி தர்மராஜ கல்லூரியில் அதிசிறப்பாக நடைபெற்றது. கண்டி தர்மராஜ கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் கலாசார நடனத்துடன் எமது நிகழ்ச்சியை அலங்கரித்திருந்தார்கள். கண் கவரும் விதத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதாவது கண்டி மாவட்டத்தை சேர்ந்த பிரபல பாடசாலைகளின் மாணவ மாணவிகள் எம்முடன் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார்கள். அதேபோன்று இன்றைய தினம் கண்டி மாவட்டத்தின் அதி சிறந்த வீரராக சில்வெஸ்டர் கல்லூரியின் தர்ஷன ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டார். அவர் முதலாவது ஆசிய இளையோருக்கான மெய்வல்லுநர் போட்டிகளில் 400 மீட்டர் தடை தாண்டல் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தை வெற்றி கொண்ட வீரர். அந்த வகையில் சர்வதேச மட்டத்தில் ஆற்றலை வெளிப்படுத்திய அவருக்கு இந்த மாவட்டத்தின் அதிசிறந்த வீரருக்கான விருது வழங்கப்பட்டது. இன்றைய தினம் பதக்கத்துக்கு அவர் பாத்திரமானார். அத்துடன் இந்த பகுதியைச் சேர்ந்த மாணவிகளுக்கு ரக்பி விளையாட்டு தொடர்பான நுணுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டு ரக்பி குழாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அத்துடன் இன்றைய தினம் பெரும் எண்ணிக்கையிலான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஏனைய நிகழ்ச்சிகளிலும் தங்களது பங்களிப்பை வழங்கியிருந்தனர். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டுக்காக கண்டி தர்மராஜ கல்லூரியிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானு. அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.